வணக்கம் தோழர்களே. ரோசா செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்தியா கூட்டணி இந்த ஆண்டின் இறுதிக்குள், அதாவது நாளைக்குள், தங்களுக்குள் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தி முடிப்பது என்கின்ற இலக்கை நிர்ணயித்துக் கொண்டது. ஆனால் அதை வெற்றிகரமாக அவர் நிறைவேற்றுவார்களா என்பது தொடர்பாக பெருத்த ஐயம் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே நடந்து முடிந்த 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல்களில் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய இடங்களில் கூட்டணி கட்சிகளை எவருக்கும் எந்த இடம் ஒதுக்காமல் தனித்து நின்று போட்டியிட்டு 3 இடங்களிலும் ஆட்சியை இழந்த கட்சி. மத்திய பிரதேசத்தில் அவர்கள் தோற்றாலும் கூட ஆட்சியில் இருந்து ஆட்சியை இழந்த கட்சி. வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருந்தும் தோற்றிருக்கிறது. சத்தீஸ்கரிலும் ராஜஸ்தானிலும் ஆட்சியை இழந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் வருகின்ற மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெறவுள்ள இந்திய மக்களவைக்கான தேர்தலில் இந்தியா கூட்டணி தனது கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கிடையே எவ்வாறு அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்தி முடிக்கிறார்கள் என்பதுதான் மக்கள் ஆவலாக எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாகும். இப்படிப்பட்ட நிலையில் மராட்டியத்தில் அங்கே ஏற்கனவே ஆட்சியில் இருந்த உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சியுடன் கூட்டணியில் இருந்த நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியும் காங்கிரஸும் சேர்ந்து அந்த கூட்டணி தொடர்கிறது. உத்தவ் தாக்கரே கட்சியிலிருந்து ஏக்நாத் ஷிண்டேனுடைய தலைமையில் ஒரு ஃபேக்ஷனை வெளியே எடுத்து அதன் மூலம் உத்தவ் தாக்கரே ஆட்சியை கவிழ்த்து இன்றைக்கு பிஜேபி பிரிந்து போன சிவசேனா கட்சியுடனான கூட்டணி ஆட்சி அங்கே நடக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் அந்த எம்விஏ என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டணி தங்களுக்குள் இப்பொழுது இடப்பகிர்வு தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தியதனுடைய முதல் கட்டத்தில் சிவசேனா தான் ஏற்கனவே போட்டியிட்டபடி பிஜேபியுடன் கடந்த மக்களவைத் தேர்தலில் 2019 மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட போது செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி 48 இடங்களில் 23 இடங்களில் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டது. ஏனென்றால் அப்பொழுது 25 இடம் பாஜக போட்டியிட்டது, அதில் 23 இடங்களை வென்றது. சிவசேனா 23 இடங்களில் போட்டியிட்டு 18 இடங்களை வென்றது. ஆக 48இல் 41 இடங்களை பிஜேபி சிவசேனா கூட்டணி வென்றது. இப்பொழுது அந்த கூட்டணி உடைந்து விட்டது. சிவசேனா இந்த ஆண்டு வந்திருக்கிறது. இப்பொழுது இவர்கள் அந்த 47 இடங்களை பிரித்துக் கொள்வதில் காங்கிரஸ் என்ன சொல்கிறது என்றால், அது பழைய சிவசேனா இல்லை, சிவசேனாவுடைய முன்னணி தலைவர்கள் எல்லாத்தையும் பிஜேபி இழுத்துட்டாங்க, ஆனால் அந்த கட்சிக்கு போட்டியிடக்கூடிய சரியான கேண்டிடேட் கூட கிடையாது இப்போ, அப்படி இருக்க எப்படி உங்களுக்கு 23 சீட்டு தர்றது அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. உத்தவ் தாக்கரே அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க. எந்த இடத்தில் ஒரு கட்சி யாரை நிறுத்தி ஜெயிக்க வைக்கிறது என்பது அது அந்த கட்சியினுடைய விடயம். உங்களுக்கு வேட்பாளரே இல்லாதனால உங்களுக்கு நான் இடம் தர மாட்டேன் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி சொல்லுதுன்னா, சஞ்சய் நிருப்பம் காங்கிரஸ் கட்சி தலைவர் அவரும் அசோக் சவான் அப்படின்னு அக்கட்சியினுடைய முன்னாள் முதலமைச்சரும் பேசுறாங்க. இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய வியாதியே. ஒரு கட்சி எவ்வளவு இடங்களில் போட்டியிட வேண்டும் என்பதை வேண்டுமானால் கூட்டணி கட்சியோடு சேர்ந்து அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்மானிக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் உங்ககிட்ட கேண்டிடேட் இருக்கான்னு கேட்கறதுக்கு நீங்க யார் ஒத்துக்குவாங்க? அப்படின்னா நீங்க ஏன் தோத்தீங்க? 48 இடங்களில் போன முறை போட்டியிட்டு என்சிபியும் காங்கிரஸ் நீங்க எத்தனை இடங்களை ஜெயிச்சிங்க? வெறும் 7 இடங்கள்ல தான். உங்ககிட்ட தான் போட்டியிடுறதுக்கெல்லாம் ஆள் இருக்கு. அப்ப 48 ஜெயிக்க வேண்டியதுதானே? அப்ப ஏன் ஜெயிக்க முடியல? ஒரு ரீஜனல் பார்ட்டி, ஒரு மாநில கட்சி சிவசேனா, அது என்ன விதமான ஐடியாலஜி போடலாங்க அதெல்லாம் அப்புறம். இதெல்லாம் கேட்டுக்கிட்டா நீங்க ஆட்சி அமைச்சிங்கல்ல, அவர் முதல்வராக வச்சுக்கிட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் அந்த கட்சிக்கு எதிராக பிஜேபி செஞ்ச வேலையில் நீங்க கூட தான் இழந்தீங்க. மத்திய பிரதேசத்தில் உங்களுடைய இதில் அப்படியே மாதவராஜ் அவர் சித்தியா அவரை வெளியெடுத்தாங்க. வெளியெடுத்துட்டு அவங்களை ஆட்சி அமைச்சாங்க. சிவராஜ் சிங் சவான் தலைமையில் ஆட்சி அமைச்சாங்க. அப்புறம் மறுபடியும் கமல்நாத் தலைமையில் தான் நீங்கள் தேர்தலை சந்திச்சிங்க. அப்போ சந்திக்கும் போது எவ்வளோ எல்லாமே போயிட்டாங்க உங்க காங்கிரஸ் அப்படின்னு வேற ஒரு கட்சி சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா? இல்லை ஏத்துக்கிட்டீங்களா? ஆனா எந்த கட்சியும் கேட்கல உனக்கு யார் கேண்டிடேட் இருக்காங்க அப்படின்ட்டு. யாரு கேண்டிடேட் இல்லை அப்படின்றத நீங்களா தீர்மானிக்கணும். அந்த கட்சி தீர்மானிக்கணும். அந்த கட்சியினுடைய சின்னம், அதனுடைய ஐடியாலஜி,
அதற்கு அந்த கட்சியுடைய வேட்பாளருக்கு மக்கள் வாக்களிக்க போகிறார்கள். அதை யாரும் நீங்க சொல்றது? காங்கிரஸ் எப்படி சொல்லலாம் அதை? ஸோ காங்கிரஸ் எடுத்த உடனேயே தனது மேலாதிக்க மனப்பான்மையை வைத்துக்கொண்டு வெற்றியை சிதைக்க தொடங்கி இருக்கிறது. இந்த காங்கிரஸ் கட்சியில் எவ்வளோ பேர் பிஜேபிக்காரர் இருக்கிறான், சங்கி இருக்கிறான்றது நமக்கு தெரியவே தெரியாது. ஏனென்றால் இவங்க சங்கி மாதிரியே பேசுவாங்க. கமல்நாத் அங்கே பேசின மாதிரி. நாங்களும் இந்துத்துவ ஆதரிக்கிற கட்சி தான் விட்டார் நடுவில், அங்கே முடிஞ்சு போச்சு. அப்போ அவனையும் ஆதரிச்சுக்கிறோன்னு போயிட்டாங்க ஜனங்க. இவிஎம்ல நடந்துச்சு, இவரும் அதுக்கு வந்து வழி விட்டார். இதுதான் இங்கே 47 இடங்களில் 23 இடங்கள் என்றால் மீதி இருக்கக்கூடிய 25 இடங்களில் காங்கிரஸும் நீங்களும் போட்டிடுங்க. நீங்கள் என்ன சொல்லலாம், இப்போ வேற இப்போ வேற, இப்போ 48 வந்துட்டு 3 பிரிச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னால் அது வேற விடை. அதை விட்டுட்டு இதுக்கெல்லாம் உனக்கு கேண்டிடேட்டே இல்லை, உனக்கு தலைவரே இல்லை அப்படிலாம் சொல்கிறதுன்றது என்னது இது? தனிச்சு போட்டியிடு, நாங்களும் தனிச்சு போட்டிடுறோம், நீயும் தோத்துறோம் நாங்களும் தோத்துறோம், மறுபடியும் மோடி ஆட்சிக்கு வரட்டும் அப்படின்ற சீரிய திட்டம் தானே இது காங்கிரஸ் சொல்கிறது. சஞ்சய் நிருப்பமும் அசோக் சவானும் பேசுறது அது வேற என்னது? அது ஏதாவது அர்த்தம் இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். சிவசேனாவை விட மராட்டியத்தில் காங்கிரஸும் என்சிபியும் தனிப்பட்ட முறையில் கூட்டணிலாம் வேணாம், தனிப்பட்ட முறையில் நாங்கள் பவர்ஃபுல் கட்சி சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ நீங்கள் எப்படி சொல்லலாம் சிவசேனா பார்த்து நீங்கள் நிறுத்தக்கூடிய உங்களுக்கு கேண்டிடேட்டே இல்லை அப்படின்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? அதெல்லாம் இப்போ அந்த ரீஸில் நடந்துச்ச தேர்தல் உங்களுடைய ஆதரவோடு தான் நின்றவர் ஜெயிச்சாரா? ஜெயிச்சார்ல, பெரிய வெற்றி பெற்றார்ல. அப்போ ஏக்நாத் ஷிண்டே ஏன் வேட்பாளரை போடல? அந்த தலைவனுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அது, அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு. நீ சின்னத்தை பிடுங்கலாம், கட்சியினுடைய பேரை பிடிக்கலாம், எல்லாம் ரைட்டு. கடைசியில் மக்கள் அங்கே குத்துவாங்க. ஸோ இவிஎம் வச்சு எல்லாம் முடிவெடுக்க போகிறது அது வேற கதை. அப்புறம் முதல்ல அடிப்படைக்கு வா. அப்போ அந்த ரீஸ்ல ஏன் அந்த மாதிரி எல்லாரும் ஓடினீங்க, ஓடி ஒழிஞ்சிங்க. அப்போ சிவசேனா கட்சியினுடைய பலத்தை, அவனுடைய பலத்தை தனக்கான பலமாக ஆக்கி கொண்டு தேர்தலை சந்திக்குவோம் என்று நினைத்தால் எம்விஏ கூட்டணி நீடிக்கும். இல்லை என்றால் அங்கே குழப்படி வந்து இவிஎம் வேணாம், மக்களே இவங்களை புறந்தள்ளிட்டு பிஜேபிக்கு போடக்கூடிய அளவிற்கு நிலைமை முற்றி போய்விடும். இதுதான் பிஜேபியும் செய்யும். நீ வந்துட்டு ஒரு பிரிஞ்சு வந்த ஃபேக்ஷன் தான் சிவசேனா, நீ என்னதான சிவசேனா பேரை சொல்லிட்டாலும் உனக்கு அவ்வளோலாம் இல்லை. ஸோ நீ 23 இடத்துல போட்டியிடக்கூடாது, நீ ஒரு 10 இடத்துல போட்டியிடு, மீதி இருக்க 30 இடத்துல நாங்கள் போட்டிடுவோம். ஏன்னா அவங்க 400 இடத்த குறி வைக்கிறாங்க பிஜேபி. சொன்னால் அதை ஏற்றுக்க முடியுமா? அது அந்த பிரேக்அவே ஃபேக்ஷன், ஏக்நாத் ஷிண்டே ஃபேக்ஷன் ஏற்றுக்குமா? அப்போ என்ன அப்படின்னுங்கன்னா, ஒரு குறுகிய புத்தி அப்படின்றது இதுதான். பதவி ஆசை, குறுகிய புத்தி. எப்படியாச்சும் மறுபடியும் பிரதமர் பதவியை பிடிச்சிடணும், அப்படியே ஆட்சியை கேப்சர் பண்ணிடணும். அதுக்கு தான் காங்கிரஸ் முயற்சிக்குது. எனவே மற்ற கட்சிகளெல்லாம் செழுமைப்படுத்துது. சமாஜ்வாடிக்கெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லை. அப்புறம் அந்த பார்டரில் எல்லா இடத்துலையும் தோத்துட்டீங்க. இதே மாதிரி ராஜஸ்தானில் அந்த பழங்குடி மக்களோட ஒரு கூட்டணி, அந்த அந்த கட்சியினுடைய ஒரு கூட்டணி வச்சுருந்தா ஒரு 10 தொகுதியை கூடுதலாக ஜெயிச்சிருக்கலாம், விட்டாங்க. ஸோ காங்கிரஸ் கட்சின்றது அடிப்படையிலேயே இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் ஒரு மேலாதிக்கத்தை காட்டி தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு திறன் பெற்ற கட்சியாகத்தான் இருக்கிறதே ஒழிய கூட்டணி சேர்ந்து கொண்டு ஒரு வெற்றியை சுவைக்கக்கூடிய கட்சியாக அது இல்லை. அதான் சிவசேனாவுக்கு எதிராக அது வைக்கக்கூடிய அந்த வாதங்கள் கூறுகின்றன. பார்ப்போம் இது எப்படி போய் முடியுதுன்ட்டு. காங்கிரஸ் தலைமை எதிரையாவது தலையிடுதா என்று பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது.